ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் திவாலி. ஸோ இன்றைக்கி என்ன vlogல வந்து பார்க்க போகிறோன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லைங்க. எஸ், இன்றைக்கி வந்து திவாலி. ஸோ இந்த கம்ப்ளீட் vlogகும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு திவாலி, அதுவும் வந்து எங்களோட புது வீட்டில் வந்து ஒரு திவாலி செலிப்ரேஷன் தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இட்லி அண்ட் மட்டன் குழம்பு. ஓ மை காட், அப்படியே நம்மளோட இந்தியாவை வந்து ரிமைண்ட் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். ஸோ சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோடு வந்து இந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ இட்லி அண்ட் மட்டன் குழம்பு. ஸோ நம்மளோட சவுத் இந்தியா தமிழ்நாடுல பயங்கர ஃபேமஸான ஒரு காம்பினேஷன் ஃபார் திவாலி. ஓகேங்க, ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து சாப்பிட்டாச்சு. அடுத்து வந்து நான் ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சமாக வந்து செய்ய வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே வந்து கடன்னு ஃபாஸ்ட்டாக வந்து செஞ்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் vlog வந்து பார்த்திங்கன்னா திவாலியோட தான் இருக்கப்போ. ஸோ வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கப்போ. ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த திவாலிக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் மினிமலாக தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய வந்து கச்ச அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் வந்து டு ஸ்டார்ட் அப் வித் டைனிங்கை வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் லென்த் மேட்டு, கம்ப்ளீட்லி ஹேண்ட் ஒர்க்கு. இந்த மேட் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி ஒர்க், அதாவது பஷ்மினா ஒர்க் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லி ரொம்ப இன்ட்ரிகேட்டான ஒர்க்ஸ்லாம் வந்து இந்த மேட்டில் இருக்குங்க. ஸோ பார்த்தோன்னே ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் வந்து பிடிச்சது. ஸோ அதனால் உடனே வந்து வாங்கிட்டேன். ஸோ இப்போ எங்களோட டைனிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் மினிமலாக தான் வந்து ஃப்ளவர் ஹேங்கிங்ஸ்லாம் வந்து போட்டிருக்கேன். இந்த வால் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி 5 மீட்டர்ஸ் எல்இடி லைட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் வந்து நான் ஆரஞ்சு தியாஸ்லாம் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சன்னிக்கு ஹாப்பி திவாலி சொல்லிடலாம். ஹாய் சன்னி, ஹாப்பி திவாலி. இப்போது என்னோட திவாலி அவுட்ஃபிட். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த வெரி பியூட்டிஃபுல் சாரீ. அந்த கலர் தாங்க ஹைலைட்டு. இந்த சாரீ வந்து நான் லக்ஷ்மி பொட்டிக்லேருந்து வாங்கினேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கக்கிட்ட நான் நிறைய சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி என்னோடய ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கொஞ்சம் பஃப்லாம் வச்சு ஆரி ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். இந்த ஆரி ஒர்க் வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்டுடியோ கலை தான் வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி திவாலி ஸ்டிக்கர் இல்லாமல் நம்ம திவாலி வந்து ப்ராப்பராக முடியாதுன்னு நினச்சி ஒரு திவாலி ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து திவாலியோட வைப்புக்கு போகலாம். வெளியில் வந்து டோர் ஹேங்கிங்ஸ்லாம் வந்து போட்டிருந்தேன், ஃப்ளவர் ஹேங்கிங்ஸ் மாதிரி. இப்போ வந்து நம்ம உள்ளே போயிடலாங்க. எஸ், எங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே இந்த மாதிரி வெல்கம் டு அவர் ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு ஒரு சூப்பரான ஸ்டிக்கர் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ வீட்டுக்குள்ளே நுழையும் போதே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப் இருக்கும். இது வந்து என்னோடய கிச்சன் கவுண்டர். கிச்சன் கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிச்சன் மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஸோ ஃப்ளவர்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் காமிச்சேன். நெக்ஸ்ட் வந்து உள்ளே என்ட்ரு ஆனோடனே பார்த்திங்கன்னா பிள்ளையாரப்பா இருப்பாங்க. இது வந்து ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங். இது வந்து துபாயில் வந்து நான் ஒருத்தவங்க கிட்ட வாங்கினேன். அதுக்கப்புறம் எங்களோட இந்த ஃப்ளவர் ஹேங்கிங் வித் ஹேங்கிங் தியாஸ் மாதிரிலாம் வந்து போட்டிருந்தேன். இப்போ எங்கள் பிள்ளையாரப்பெல்லாம் பார்த்தாச்சா, நம்ம அப்படியே வந்து உள்ளே போகலாம். இப்போது நம்ம லிவிங் ரூம்குள்ளே என்ட்ராக போகிறோங்க. ஸோ வெல்கம் மேட் போட்டிருப்பேன். ஸோ இது தான் எங்களோட திவாலியோட கம்ப்ளீட் லுக் ஆஃப் த வால். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த கிராஃப்ட் ஒர்க் தியாஸ் வந்து நானே வந்து கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ்லாம் வந்து வாங்கி உட்காந்து அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணது. ரொம்ப டைம் எடுத்துச்சு. பட் இந்த 5 மீட்டர்ஸ் எல்இடி லைட்ஸ் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நமக்கு அந்த கம்ப்ளீட்லி ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு லுக்கு. அதே மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நான் வந்து தொங்க விட்டுருந்தேங்க. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் வந்து வச்சுருந்தேன். ஸோ இங்கே வந்து நிறையா தியாஸ் வந்து ஏற்றக்கூடாது. ஸோ அதனால் வந்து அந்த விண்டோஸ்லலாம் இருக்கிறது வந்து நான் பெருசாக வந்து ஏற்றல. பட் அங்கே ஃப்ளவர்ஸ்லாம் வந்து நான் வச்சுருந்தேன். இப்போது எல்லா விளக்கும் நம்ம வந்து இது வந்து வாட்டர் தியாஸ். ஸோ கொஞ்சமாக நீங்கள் வாட்டர் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தியா வந்து லைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா லைட்ஸும் வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த தியாஸ்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சமாக ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்து இந்த டெக்கரேட்டிவ் மேட்டுக்கு சைட்லலாம் ஃபுல்லாகவே வந்து நான் ஃப்ளவர்ஸ் வந்து வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணேன். ரொம்ப வந்து பிக் லைக் ஓணம் மாதிரிலாம் வந்து நான் பெருசாலாம் வந்து போடலை. ஸோ நம்ம திவாலி ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஃப்ளவர் மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தியாஸ்லாம் வந்து ஏற்றியாச்சு. பட் இதுவே வந்து ரொம்ப நேரம் வந்து நமக்கு அந்த ஃபயர் அலார்ம்லாம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து யுஏஇயில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு
காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயந்தான். பிகாஸ் நம்ம வந்து நம்ம ஊர்லலாம் நிறைய வீடு மொத்தமும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தீபம் ஏற்றி வச்சுருப்போம், ஒன்றும் ஆகாது. பட் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ சேஃப்டி மெஷர்ஸ் வந்து பயங்கரமாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த விளக்கும் ஏற்றியாச்சு. பட் இந்த விளக்கு வந்து 5 மினிட்ஸ் கூட எரிய விடல, ஃபுல்லாக வந்து புகையாக வந்துடுச்சு அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால் சரி ஓகே ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் எரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ பியூட்டிஃபுல்லான இந்த லேம்ப். அதுக்கப்புறம் டைனிங்கில் வந்து நான் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து வச்சு அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஆயில் விட்டு அதுக்கு மேலே வந்து அந்த திரியெல்லாம் வச்சு சூப்பராக வந்து ஒரு ஃப்ளவர் கேண்டில் வந்து ரெடி பண்ணேன். ஸோ அதுவும் வந்து ஏற்றியாச்சு. அவ்வளோதான். இதுதான் என்னோடய லுக் ஃபார் திவாலி. ஸ்ட்ரெயிட் அவே இப்போ நான் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் வந்து பண்ணேன்னு சொல்லிடுறேங்க. பட் டீட்டெயில் ரெசிபி வந்து தனி விலாகே வந்து போடுவேன். மால்புவா வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ரோஸ் போரா பண்ணியிருந்தேன், லவ் லெட்டர் பண்ணியிருந்தேன், பான் மிட்டாய் வந்து பண்ணியிருந்தேன், அஜ்மேரி கலாக்கந்த் பண்ணியிருந்தேன், லாப்ஸி பண்ணியிருந்தேன், கராச்சி அல்வா பண்ணேன், அதுக்கப்புறம் பால்கோவா பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட் மைசூர் பாக் பண்ணியிருந்தேன், அப்புறம் வந்து கோகனட் ஹல்வா வந்து பண்ணியிருந்தேன். தென் கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 ஸ்வீட்ஸ் அண்ட் 3 சேவரிஸ் வந்து பண்ணியிருந்தேன். எப்போவுமே வந்து எந்த ஃபெஸ்டிவல்னாலுமே நான் வந்து என்னோடய கையால் குக் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறது வந்து அது எப்போவுமே நான் வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாகவே அதை ஃபாலோ வந்து பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இன்றைக்கி திவாலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி இன் அண்ட் அவுட் எல்லா ரெசிபீஸுமே நான் தான் வந்து பண்ணது. ஸோ இதோட ஒரு ரெசிபியும் வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சிலது வந்து ஷார்ட்ஸாக போடுவேன், சிலது வந்து விலாகாகவே வந்து போடுறேன். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க நான் என்னென்ன வந்து இந்த திவாலிக்கு ப்ரிப்பேர் பண்ணேன்னு. ஸ்வீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து ஒரு 11 ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து எடுத்தேன். ஸோ அந்த 11 ஸ்டேட்ஸோட அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் தான் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அளவு வரைக்கும் தான் அந்த பாக்ஸில் ஃபிட் ஆச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்வீட்ஸ் தான் வச்சுருப்பேன். சேவரிஸ் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு பண்ணேன், ரிப்பன் பக்கோடா பண்ணேன், அதுக்கப்புறம் மிளகு தட்டை பண்ணேன். ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த பாக்ஸில் போட்டு கிஃப்ட்லாம் கொடுத்தாச்சு. அவ்வளோதாங்க எங்களோட திவாலி வந்து இன்றைக்கி முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக வந்து முடிஞ்சுது. ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் see you, ta-ta, bye bye.